இன்னைக்கு காலையில் இவன் சீக்கிரமாக ஆட்டோ எடுக்கான்னு சொல்லிட்டு 6 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பியாச்சு. மணி பார்த்தா இப்போ 6:30 இன்னைக்கு ஆட்டோ எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி முடிச்சாச்சு. வீட்டுக்கு இப்போ வெயிட் பண்ணியிருந்தோம். மச்சான் வந்தான். இப்போ சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா ரோட்டு வேலையில் சாப்பிட்லான்னு பார்க்குறோம். அடை எதுவும் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய கறியாக இருக்குது. இதெல்லாம் போனால் ஒரு பிரியாணியை வச்சு 350 ரூபான்னுவா. அந்த அளவுக்குலாம் நம்ம ஒருத்து கிடையாது. இப்போலாம் மக்களை போய் சாப்பிட்டு வந்த ஒரு கடையில் போயிட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை. கொடுத்த காசுக்கு ஒருத்தே கிடையாது. ஒரு மீல்ஸ் 170 ரூபாங்கிறான். 170 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸும் கிடையாதான், குழம்பு எதுவும் கிடையாதான். வெறும் சாம்பார் ரசமா. இது 170 ரூபாவும் அந்த கடையில். இது ஒரு வத்த மீன் எவ்வளோன்னு கேட்டா 190 ரூபான்றான். அது தம்மா துணி மீன் 190 ரூபாங்கிறான். இந்த மாதிரிலாம் இப்போ கடையை வச்சு கொள்ளடிச்சு இவன் என்னதான் பண்ண போகிறான்னு தெரில. அந்த மாதிரி டைட்டாக கொள்ளடிக்கிறாங்க மக்களே. சோத்து விஷயத்து டைட்டாக கொள்ளடிக்கிறாங்க. இந்த எக்மோர் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று. இந்த ஹோட்டலில் யாரும் சாப்பிடே திரும்பியே பார்க்காதீங்க. ஹோட்டலில் நீங்கள் பாட்டு வந்தீங்களா முடிக்கணும் போயினே இருங்க. ரெகுலராக போய் சாப்பிட்டுக்கோம். இந்த எக்மோர் வந்தால் இந்த ஹோட்டல் சைடே வராதிங்க யாரும். நாங்களும் தெரியாமல் போயிட்டோம். இந்த பாடால் தான் அந்த சைடே போனது. நான் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சாப்பிட்ருப்பேன். நீங்கள் ஓட்டினதே மொத்தம் 2000 ரூபாய்க்கு தான் ஊட்டிடுது. சாப்பிட்டது 350 ரூபாய்க்கு. இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது?